உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, உங்கள் குழந்தை மெட்ரிக்கில் படிக்கிறாங்க வச்சுப்போமே. 6ஆம் கிளாஸ்லேருந்து 3வது மொழி வந்தாச்சு. சிபிஎஸ்சியில் அநேகமாக ஹிந்தி எடுத்துப்பாங்க. இவங்க 12th வரைக்கும் போயிட்டு பள்ளிகளை கடந்து கல்லூரிகளை கடந்து வேலையை போகும்பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த குழந்தை ஹிந்தி சரளமாக பேசும், உங்கள் குழந்தை பேசாது. இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. 3ஆ 2ஆ இதுக்கு ஒரு விடிவு வந்துடுச்சுங்க இந்த பிரச்சனைக்கு. அண்மையில் சிபிஎஸ்சி சர்க்குலர் வரும் கல்வியாண்டு 2026-27 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் 3rd லாங்குவேஜ் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. 3rd லாங்குவேஜ் தான் சொல்லிருக்காங்களே தவிர இது எந்த மொழின்னு சொல்லலை. இதுதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியும் 3rd லாங்குவேஜ் ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் நம்ம இம்பார்ஷியல் அனலைஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க, 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் வெளிநாடுகளுக்கு போனால் தேவை, பல நாடுகளில் பேசக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷுங்க. தாய்மொழி கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி பல பெற்றோர்களுடைய குறை என்னென்னா, தாய்மொழியில் பேசலையே அதான் குறை. தாய்மொழி யாரும் வானான்னு சொல்ல போகிறது கிடையாது. 3வது மொழி எதானா ஒன்று. 1960s ஜப்பான் உலக நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொழுது எல்லாரும் போய் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை கற்றுனாங்க. 1988 நான் இந்திய பிரதிநிதியாக ஜப்பான் ஒரு மாதம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் அவங்க இன்விடேஷன் அடிப்படையில். அப்போ நான் கற்றுக்கிட்டேன். ஏஓடிஎஸ்னு ஒன்று சென்னையில் ஒன்று இருக்குது. நான் ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு போனேன். பல பேர்கள் ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி கூட. அடுத்த கட்டமாக சைனா உலகத்துக்கு வழிகாட்டும் பொழுது சைனீஸ் கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கு கூட ஜெர்மன் கற்றுக்கிறாங்க. அலைஸ் பிராங்கைஸ் என்ற பிரெஞ்சு மொழி கற்றுக்கிற அமைப்புகள் இருக்குது இந்தியாவில். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்றது ஏற்கனவே நம்ம நடைமுறையில் இருப்பது தான். ஆனால் என்னவோ சில காரணங்களுக்காக 1960 3வது மொழியே கூடாது. எதனாலன்னா ஹிந்தியை திணிச்சிருவாங்களோ என்ற ஒரு பயத்தினால. நியாயமான பயமாக கூட இருக்கலாம். ஆனால் இது நாள் வரையில் ஹிந்தி மொழி கம்பல்சரி என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறி இன்றைக்கு ஏதாவது ஒரு 3வது மொழி கற்றுக்கணுன்றதுனால என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் எந்த மொழியை நோக்கி 3வது மொழிக்கு மைக்ரேட் ஆகுவாங்கன்னா ஹிந்தி மொழியை நோக்கி தான். ஏனென்றால் இந்தியாவில் பல மாநிலங்களில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி. தமிழ் திரைப்பட கலைஞர்கள் பாருங்க, ஒரு படம் சக்சீட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹிந்தி கற்றுப்பாங்க. ஏன்னா பாலிவுட்டில் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் என்பதற்காக. 2வது, இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூட நிலைப்பாடு ஒன்றும் தெரியல. ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை பற்றி பேசுவோமே. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, உங்கள் குழந்தை மெட்ரிக்கில் படிக்கிறாங்க வச்சுப்போமே. 6ஆம் கிளாஸ்லேருந்து 3வது மொழி வந்தாச்சு. சிபிஎஸ்சியில் அநேகமாக ஹிந்தி எடுத்துப்பாங்க. இவங்க 12th வரைக்கும் போயிட்டு பள்ளிகளை கடந்து கல்லூரிகளை கடந்து வேலையை போகும்பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த குழந்தை ஹிந்தி சரளமாக பேசும், உங்கள் குழந்தை பேசாது. இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் நாமளே யோசனை பண்ணி பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான பரிமாணத்தில் பார்க்கணும். இன்றைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி வரும்பொழுது 5 பாடங்கள் கம்பல்சரி, 6வது பாடம் ஆப்ஷனாக எடுத்துக்கோன்னு சொல்லும்போது எல்லாரும் விரும்பி எடுத்துக்கிறாங்க. அநேகமாக அனைத்து பெற்றோர்களும் 6வது பாடத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ 6வது பாடத்தை விரும்பி எடுக்கும் பொழுது 3வது மொழி ஏன் எடுக்கக்கூடாது? அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை கடந்து டான்ஸ் கற்றுக்கணும்னு போகிறாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு போகிறாங்க, ரைட், பகுதி நேர எம்பிஏ எல்லாம் படிக்க போகிறாங்க, ஆப்ஷனலாக போகிறாங்க. அதே போன்று ஆப்ஷனலாக ஏன் ஒரு 3வது மொழியை கற்றுக்கக்கூடாது? ஏன் ஹிந்தியை கற்றுக்கக்கூடாது? எனவே இந்த பார்வையிலிருந்து இந்த பிரச்சனை நம்ம பார்க்கணுமே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கத்தோட நம்ம பார்க்கக்கூடாது. அரசியல்வாதிகள் அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். பெற்றோர்களாகிய நமக்கு எது நல்லதோ அந்த முடிவை நம்ம எடுப்போம். நம்ம குழந்தைகள் எதிர்காலத்தை நோக்கி எடுப்போம். அது இந்தி மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆக வரும் கல்வியாண்டில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் 3வது மொழி கம்பல்சரி ஆகிடுச்சு. மற்ற போர்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கே விட்டுறேன். இந்த பிரச்சனை பொறுத்த வரையில்
now the situation is sorted out as far as the CBSE schools are concerned. CBSE பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையிலே now the issue is sorted out. Third language is compulsory from 6th onwards. இந்த பதிவு பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கமெண்ட் பாக்ஸில் போட்டு எஸ் ஐ லைக் இட், ஐ வாண்ட் மோர் ஆஃப் இட்னு போடுங்க. அப்போ தான் இது பல பேர்களுக்கு போய் சேரும். இந்த பதிவு மற்ற நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் நினச்சிங்களன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கல்வியை பற்றி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ. அடுத்த எபிசோடில் இதை கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.